ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிராமத்து முறையில மட்டன் எலும்பு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/4 கிலோ வந்து மட்டன் எடுத்திருக்கீங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. குக்கருக்கு மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 15 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 1/2 தக்காளி பழம் சேர்க்குறேங்க. சின்ன பழமாக இருந்தால் நீங்கள் ஒரு பழமாக சேர்த்துக்கோங்க. பெரிய பழமாக இருந்தால் 1/2 பழம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்க்குறேன். ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு சில் வந்து தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க. இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீட்டு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த சூடுலேயே நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு சைடு வந்து மட்டன் வந்து சூப்பராக வெந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்து மட்டன் நல்லா வந்திருக்கு. நான் 5 விசில் விட்டு எடுத்துக்கேங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. பட்டை சோம்பு கிராம்பு வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இது கூட வந்து ஒரு 1/2 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து தட்டி வச்சுருக்கீங்க. இப்போ தட்டி வச்சு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஐட்டமும் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் மட்டன் வேக வச்சுருக்கோம். அதனால் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. இது கூட கொஞ்சமாக நான் கடல மாவு சேர்க்க போகிறேன். இப்போ ஒரு 50 கிராம் வந்து கடல மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றி லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. எல்லா மாவும் வந்து உருண்டை பிடிச்சாச்சுங்க. குழம்பு ஒரு சைடு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த டயத்தில் நம்ம உருண்டையை சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் குழம்பு கூட உருளைக்கிழங்கு சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் ஒரு உருளைக்கிழங்கு வந்து தோல் சீச்சிட்டு கட் பண்ணி சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு சேர்த்த பிறகு நம்ம உருட்டி வச்சுருக்க கடல மாவையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒவ்வொரு உருண்டையாக சேர்த்துக்கோங்க. கடல மாவும் நல்லா வேகணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் வந்து குழம்பு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த டயத்தில் வந்து நான் 1 ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா சேர்க்குறேன். உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்குங்க மட்டன் குழம்பு. அதனால் வந்து நான் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நம்ம உருட்டி போட்ட கடல மாவும் நல்லா வேகணும். அதனால் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா குழம்பு கொதிக்க விடலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தலை தூவினா நம்மளோட கிராமத்து முறையில் மட்டன் எலும்பு குழம்பு வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். உருளைக்கிழங்கு கடல மாவுலாம் சேர்த்து இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு செஞ்சுருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி மட்டன் குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.